அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நினைத்த காரியம் நமக்கு நடப்பதற்கும் என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயம் அப்படியே நடந்து முடிகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஆஞ்சநேயருடைய ஒரு பரிகார முறை. என்றைக்குமே சிரஞ்சீவியாக வாழ்கின்ற வரத்தை பெற்றவர் தான் ஆஞ்சநேயர். இன்றளவும் நமக்கு அருவமாக நம்முடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் சொல்லிட்டு ஆன்மீகவாதிகள் நம்புகிறார்கள். ஏன்னா ரொம்ப சிறந்த ஒரு பக்தன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஆஞ்சநேயருக்கு தாங்க பொருந்தும். ராமன் மீது கொண்ட அதீத ஒரு அன்பால் அவருக்கு தொண்டராகவோ அவர் கூடவே இருந்து அவருக்காகவே ஒரு வாழ்ந்தவர் தான் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டோன்னா நம்முடைய வேண்டுதல்களானது கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது ஒரு ஆன்மீக தகவல். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறை. நம்ம பரிகார முறைன்னு சொன்னால் ரொம்ப பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு எப்பயுமே வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடியது வெற்றிலை. இந்த எளிமையான ஒரே ஒரு வெற்றிலை போதும். 11 நாட்கள் நமக்கு ஒரு வெற்றிலையும் ₹1 நாணயம் வைத்து நம்ம செய்யக்கூடிய எளிமையான அற்புதமான பரிகாரம். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஆஞ்சநேயருக்கு ராமபிரானை அதீதமாக பிடிக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவர் சர்வ சதா காலமும் ராமா என்று சொல்லிட்டு உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் யார் ஒருத்தவங்களுடைய வாயிலிருந்து ராமாங்கிற ஒரு நாமம் வருதோ அவங்களையும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்குமாம். ராமான்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம சொல்லிட்டாலே போதும், அவர் உடனுக்குடனே நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஓடோடி வந்துடுவார். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நிறைவேற்ற முடியாத ஒரு சில வழிபாடுகள் இருக்கும் பார்த்திங்களா. நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டும் சில விஷயங்கள் நமக்கு அந்த கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் நமக்குடைய இந்த பரிகாரங்கள் எல்லாமே வேலை செய்யும். அதனால் சிலருக்கு சில விஷயங்கள் டக்குன்னு நமக்கு நடக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணால். சிலருக்கு கொஞ்சம் நமக்கு காலதாமதங்கள் ஆகும். ஆனால் இந்த ஆஞ்சநேயருடைய இந்த வழிபாடானது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு முறியடித்து நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் இந்த வழிபாடு ஆஞ்சநேயரை வேண்டி நம்ம செய்ய சொல்கிறது. இது ரொம்ப எளிமை. நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாடு நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமையாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் பண்ணணும். இந்த 11 நாட்களும் நமக்கு இடையில எந்தவித தடங்களும் வரக்கூடாது. நமக்கு இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ்னால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த பீரியட்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு உள்ள ஒரு சனிக்கிழமையாக பார்த்து நம்ம தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் நம்ம கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வழிபாட்டுகளை மேற்கொள்கிறப்ப நம்ம அசைவம் சாப்பிடலாமா, இல்லாட்டி இந்த ஒரு பூஜைகள் முடித்ததுக்கப்புறம் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். நிச்சயமாக 11 நாட்களும் அசைவம் சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு எப்பயுமே நம்முடைய உடல் தூய்மை மன தூய்மை ரெண்டோடு சேர்ந்து நம்ம வழிபட்டாதான் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த வேண்டுதலுக்கு நமக்கு என்ன வேணும் இந்த வழிபாட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வெற்றிலை ₹1 நாணயம். அப்புறம் ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான செந்தூரம். எல்லா அனுமன் கோவிலையுமே பக்தர்களுக்கு செந்தூரத்தை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இதற்கான காரணம் தெரியுமா உங்களுக்கு? இலங்கையில் சீதையை சந்தித்த அனுமன் அவங்களுடைய சீதையுடைய நெற்றியில் செந்தூர திலகம் இருப்பதை பார்த்தார். அதற்கான காரணத்தையும் கேட்டார். அதற்கு சீதை இதை நான் போடுறதுனால, நெத்தியில் பூசிக்கிறதுனால என்னுடைய கணவர் ராமபிரானுக்கு நல்லபடியான நலம் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணாராம், தன்னுடைய உடல் முழுவதும் செந்தூரத்தை எடுத்து பூசிக்கொண்டாராம். அதை பார்த்த சீதை எதற்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நீங்கள் மட்டும் நெற்றியில் இப்படி திலகம் விட்டு ராமனுக்கு நன்மை உண்டாக்குனா, அவருடைய பக்தனான நான் உடலெங்கும் ஃபுல்லாக பூசிக்கிட்டானா அப்போ ராமபிரானுக்கு எவ்வளோ ஒரு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு சீதை ரொம்ப வியந்து ஆச்சரியப்பட்டாங்களாம். இது சின்னதான ஒரு புராண கதை. ஆண்கள் நம்ம செந்தூரம் இட்டோன்னா செல்வம் ஆன்மீக உணர்வுகள் பெருகும். பெண்கள் நம்ம நெத்தியில் பூசிக்கிட்டால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த செந்தூரத்தை தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு வெற்றிலை, ₹1 நாணயம், கொஞ்சம் செந்தூரம். இது எல்லாமே நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இல்லாட்டி சனிக்கிழமை காலையில் இந்த பூஜையை நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
இப்போ காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட ஆஞ்சநேயருடைய படம் இருந்ததுன்னா அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் போட்டு நீங்கள் அலங்கரிக்கலாம். இப்போ படம் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு தீபம், நெய் தீபம் நீங்கள் ஏற்றி ஒரு சின்னதான ஒரு அகலில் நீங்கள் அந்த தீபத்தை சாட்சாத் நம்ம ஆஞ்சநேயரை பாவிச்சு நம்ம வழிபடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள், உங்களுக்கு மனசில் என்ன விஷயங்கள் நமக்கு நடக்கணுமோ அதை நீங்கள் மட்டும் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். அதிகமாக எல்லா விஷயங்களும் நம்ம போட்டு இது பண்ணக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நீங்கள் நினச்சிட்டு ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் எடுத்துக்கணும். அந்த வெற்றிலையில் அந்த கிழிசல்கள் இல்லாமல், விரிசல் இல்லாமல், நல்ல ஓட்டையெல்லாம் இல்லாத நல்ல ஒரு வெற்றிலையை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையோட அந்த நடுவில் கொஞ்சோண்டு செந்தூரத்தை நீங்கள் தடவிக்கோங்க, அவ்வளோதான். அதற்கு மேலே ₹1 நாணயம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த வெத்தலையை அப்படியே நம்ம 4ஆக மடக்கிட்டு சின்னதான ஒரு வெள்ளை நிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை நீங்கள் வெத்தலையை கட்டி அப்படியே எடுத்து நம்ம ஆஞ்சநேயருடைய பாதத்தில் வைக்கணும். அதுக்கு நம்ம இந்த ஒரு சின்னதான இந்த பரிகாரத்துக்கு ஆஞ்சநேயருக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கலாம். பால் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், இல்லாட்டி வெத்தலைப்பாக்கு பழம், அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுதோ சுவாமிக்கு வைக்க வேண்டியது அது மாதிரி நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இதுக்கப்புறமேட்டு ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான ஸ்ரீராம ஜெயம்ங்கிற ஒரு மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிக்கணும். 11 முறை 27 முறை கணக்கெல்லாம் கிடையாது. இந்த ஒரு பரிகாரத்துக்கு 108 முறை ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே நீங்கள் உச்சரிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டி வச்ச அந்த வெத்தலை, ₹1 நாணயம், செந்தூரம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து அப்படி சுவாமியோட பாதத்தில் நீங்கள் வச்சுருங்க. அவ்வளோதான், அன்றைய நாளுடைய பூஜை நமக்கு முடிஞ்சிருச்சு. திருப்பி அடுத்த நாளைக்கு இதே மாதிரி குளிச்சுட்டு இதே மாதிரி நம்ம சுவாமிக்கு ஒரு நெய் தீபம் வைக்கணும். புதுசான ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் செந்தூரம் தடவிக்கோங்க, அந்த ₹1 நாணயம் வச்சுட்டு இதே மாதிரி 2வது நாளைக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுறோம். இதே மாதிரி தொடர்ந்து 11 நாட்கள் நம்ம பண்ணணும். 12வது நாள் நம்ம இந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம கட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த வெற்றிலை, அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, வெற்றிலையை நம்ம பிரிஞ்சுட்டு உள்ளே இருக்க அந்த ₹1 நாணயத்தை, அந்த காயினை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெத்தலையை நம்ம கால்படாத இடத்துல செடியில் எங்கேயாவது போட்டலாம். இந்த நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, மொத்தம் ₹11 நாணயம் இருக்கும். இந்த ₹11 நாணயத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய கோவிலில் போயிட்டு உண்டியில் போட்டணும். இல்லாட்டி இப்போ பக்கத்தில் கோவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெருமாள் கோவில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படி பெருமாள் கோவிலில் போயிட்டு இந்த ₹11 நாணயத்தை கொண்டு போய் நீங்கள் உண்டியில் போய் சேர்த்துடலாம். இப்படி தொடர்ந்து நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான 11 நாட்களுடைய இந்த வழிபாடானது கண்டிப்பாக நமக்கு அந்த 11 நாள் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வேண்டுதற்கான அந்த ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த செயல்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்பிக்கையோடு நம்ம வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய நியாயமான கோரிக்கைகள், நியாயமான வேண்டுதல்கள், விருப்பங்கள் இது எல்லாமே ஆஞ்சநேயர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நடத்தி கொடுத்துருவார். பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஆனால் இந்த வெற்றிலை வச்சு அனுமனுக்கு செய்யக்கூடிய இந்த சின்னதான ஒரு விஷயம், அதுவும் நம்ம 108 முறை சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிற அந்த ஒரு மந்திரம் நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயத்தை தாங்க கொண்டு வந்து சேரும். அதனால் அனுமனை நம்பி நீங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.